அழகி பாப்பா எல்லார் கூடயுமே ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது நம்ம வீட்டு குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா, இந்த சந்தோஷம்லாம் நிலைக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பேசிட்டு இருக்காரு. ஆனா அளவா பாசம் வச்சுக்கங்க. அந்த குழந்தை சப்போஸ் நம்ம வீட்டு குழந்தை இல்லன்னு தெரிஞ்சுச்சுன்னா, ஹாஸ்டலுக்கே போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றாரு. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் நோய் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்ல. இந்த குழந்தை பண்ற சுட்டி சுட்டித்தனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிறாங்க. திடீர்னு அந்த ஆஃபீசர் வந்துட்டு, "என்னப்பா ஏதாவது யோசிச்சீங்களா? யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எங்களுக்கு யாருன்னே தெரியல. ஆனா என் குடும்பத்தில இருக்கவங்க யாரும் கிடையாதுன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க. இருந்தாலுமே நாங்க டிஎன்ஏ எடுத்து நாங்க நிரூபிக்கிறோம்" அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாட்ட போய் விசாரிக்கிறாங்க. "உன்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்கம்மா. யாராவது கஷ்டப்படுத்துனாங்கம்மா?" நல்லா பார்த்துக்கிட்டாங்க." "யாரும்மா நல்லா பார்த்துக்கிட்டா?" "மகா தான் என்ன நல்லா பார்த்துக்கிட்டா. நல்லா சாப்பாடு ஊட்டி விட்டா. என்ன நல்லா அன்பா பார்த்துக்கிட்டா. எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். ஐஷுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஆன்டி தான் எப்ப பாரு என்ன திட்டிட்டே இருக்காங்க" அப்படின்றாங்க. அந்த ஆஃபீசர் "என் குழந்தைய இது மாரி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவிய மிரட்டுறாங்க. "அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். சும்மா சொல்லுது குழந்தை. குழந்தை எப்பவுமே பொய் சொல்லாது. நீங்க தான் பொய் சொல்லுவீங்க. நல்லா பார்த்துக்கங்கன்ற"